श्रीराम जय राम जय जय राम। श्रीराम जय राम जय जय राम। श्रीराम जय राम जय जय राम। ஸ்ரீராமர் மிகவும் சோகம் முகத்துடன் சீதாவிற்கும் அரண்மனைக்கு வருகிறார். அவர் எந்தவித அலங்காரங்களும் இல்லாமல், யாரும் புடைசூழ இல்லாமல் தனியாக மிகவும் கவலையாக வருவதை பார்த்தவுடன் சீதாதேவியானவர், என்னாயிற்று, ஏன் இவ்வாறு வருகிறீர்கள்? உங்களுக்கு இன்று பட்டாபிஷேகம் ஆயிற்று. பட்டாபிஷேகம் என்றால் எவ்வளவு தடபுடலாக இருக்க வேண்டும், அவ்வாறு இல்லாமல் நீங்கள் இவ்வாறு வருகிறீர்களே, என்னாயிற்று என்று கேட்ட பொழுது ஸ்ரீராமர் தன்னுடைய துயரத்தை அடக்க முடியாமல் சீதாதேவியிடம் நடந்தவற்றையெல்லாம் கூறுகிறார். அதாவது தசரதர் கைகேயி மாதாவிற்கு 2 வாக்குகளை கொடுத்திருந்தார். கைகேயி மாதா அந்த 2 வாக்கை கேட்டிருக்கிறார்கள். அதில் ஒன்று, ஸ்ரீராமர் வனத்திற்கு 14 ஆண்டுகள் வனத்திற்கு செல்ல வேண்டும், பரதன் நாடாள வேண்டும் என்பது என்று கூறுகிறார். அதனால் ஸ்ரீராமர் கூறுகிறார், நான் காட்டிற்கு செல்வதற்கு தயாராகிவிட்டேன், அதற்கு முன்பாக உன்னிடம் வந்து கூறிவிட்டு விடை பெறுவதற்காகவே இங்கு வந்தேன் என்று கூறுகிறார். அது மட்டுமல்லாமல், மங்களங்கள் பொருந்திய சீதாதேவியே, மிகவும் நல்லவளான சீதாதேவியே, நீ இந்த அரண்மனையிலேயே இருக்க வேண்டும். ஆனால் இனி பரதன்தான் உன்னுடைய அரசன். அதனால் பரதன் மனம் நோகாமல் நீ நடந்து கொள்ள வேண்டும். பரதனின் முன்பாக என்னுடைய நல்ல குணங்களையோ என்னை புகழ்வதோ இது போன்ற எந்தவித செயல்களையும் செய்யக்கூடாது. ஏனென்றால் அது பரதனின் மனதை நோகடிக்கலாம். அதனால் அவ்வாறு என்னை புகழ்வதோ என்னை பெருமையாக பேசுவதோ என்னை முன்னிலைப்படுத்தி எதுவும் நீ செய்யக்கூடாது, என்னுடைய நற்பண்புகளை பற்றியும் பேசக்கூடாது என்று சீதாதேவியிடம் கூறுகிறார். அது மட்டுமல்லாமல், நீ இந்த அரண்மனையில் இருந்து கொண்டு பரதன் மனம் கோணாத வகையில், அவர் பரதனிடம் நல்ல பெயர் எடுக்கும் விதமாக நடந்து கொள்வாய் என்று கூறுகிறார். நான் இப்பொழுது என் தந்தையின் வாக்கை காப்பாற்றுவதற்காக வனத்திற்கு செல்லப்போகிறேன். நீ இங்கு பூஜைகள் எல்லாம் செய்து விரதங்கள் மேற்கொண்டு உபவாசம் இருந்து இறைப்பணியில் உன்னுடைய நாட்களை கடத்த வேண்டும் என்று கூறுகிறார். எக்காரணம் கொண்டும் பரதனிற்கு எதிராக எந்தவித செயலிலும் நீ ஈடுபடக்கூடாது. என் தந்தை தசரதருக்கு மிகவும் பணிவுடன் அவரிடம் நடந்து கொள்ளவும். என் தாய்கள் 3 தாய்களுமே எனக்கு மிகவும் அன்பானவர்கள். அவர்களை எவ்வித பாரபட்சமும் இல்லாமல் அவர்களையும் நீ பார்த்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார். அது மட்டுமல்லாமல், நீ எப்பொழுதும் காலையில் சீக்கிரமாக எழுந்து உன் கடமைகளை எல்லாம் செய். அதாவது தசரதரை பார்த்து கொள்ள வேண்டும், என்னுடைய தாயையெல்லாம் பார்த்து கொள்ள வேண்டும், பூஜை விரதங்கள் மேற்கொண்டு நீ உன்னுடைய காலத்தை கழிப்பாயாக. இந்த அரண்மனையில் உனக்கு எந்த குறையும் வராது. பரதனை நீ உன்னுடைய சகோதரனாக நினைத்துக்கொள். அவனை சகோதரனைப் போல் நினைத்து அவனிடம் அன்பாக இரு. சத்ருகனனை உன்னுடைய மகனாக நினைத்து அவனிடம் அன்பு செலுத்து. மற்றும் இந்த தர்மத்தின் வழியில் நீ நடந்து கொண்டு இந்த அரண்மனையில் இருக்க வேண்டும். நான் வனத்திற்கு செல்கிறேன், நீ உன்னை பார்த்து கொள்ள வேண்டும். பரதன் மனம் நோகாமல், அவனே உன்னுடைய அரசன், அதனால் அவனுக்கு நீ கீழ்ப்படிந்துதான் நடந்து கொள்ள வேண்டும் என்றவாறு அவர் சீதாதேவியிடம் மனமுருகி கூறுகிறார். சீதாதேவியும் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு மிக வருத்தத்துடன் கேட்டுக்கொண்டிருக்கிறார். மேலும் பார்ப்போம். ஸ்ரீராமர் நமக்கு அருள் புரிவார். ஸ்ரீ ராம ஜெயம்.